ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம தலைநகரம் ரோஹிணி ஃபோர்ட்ல வந்து அஜித் ஃபேன்ஸோட FDFS ஆஃப்டர் லாங் டைம் அட்டகாசத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் லைக் இந்த படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா வித்தின் 25 minutes லைக் 5000 டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு. ரீரிலீஸ்ல இட்ஸ் கோனா பி இது வந்து ஹிஸ்டரி மேக் பண்ணும் ஷூர். கூட ரிலீஸ் ஆனது அது வந்து எப்படி நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண வரல. பட் அட் த சேம் டைம் ஸ்மால் மூவிஸும் வந்திருக்கு லைக் திரௌபதி ஹாட்ஸ்பாட் 2 வந்திருக்கு. ஸோ இட்ஸ் a wise decision. அது ஒரு வைஸ் டிசிஷன் தான். பிகாஸ் புது நியூ ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கணும். ஸோ லேட்டா வரட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம AK ஃபேன் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இல்ல அதுதான் நீங்க பாக்கணும். ஒரு ஸ்டாரா அவர் நினைச்சிருந்தா ஒரு படம் பண்ணிட்டு 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் அட் தி ஏஜ் ஆஃப் 50+ இஸ் டூயிங் அவரோட பேஷனுக்காக இந்த ஏஜ்ல அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் மோர் தென் அ ஃபேன் ஆஃப் ஹிம் ஆன் ஸ்கிரீனோட அவர் ஆஃப் ஸ்கிரீன் ஃபேன் நான். ஓகே ப்ளஸ் வந்து அவர் இந்த கேம்பா விளம்பரத்தை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல லைக் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். லைக் நீங்க ப்ரொஃபஷனலையும் பர்சனலி பண்ண அவர் பர்சனலா எங்கேயும் வந்து அதை ப்ரொமோட் பண்ணல. அவர் ப்ரொமோட் பண்றது வந்து கார் ரேசிங்காக மட்டும் தான் ப்ரொமோட் பண்றாரு. பிகாஸ் தட் இஸ் த ஸ்போர்ட் விச் நீட்ஸ் ப்ரொமோஷன். அதுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படும். பிகாஸ் I don't know whether you guys seen F1 movie. So ஒரு car race industry run பண்ணா it's not that easy. So அதுக்கு compulsory he's doing it alone. So அதுக்கு வந்து money வேணும். So I'm very happy with that. Thank you. ப்ரோ ரோஹிணினாலே தலை தான் ப்ரோ. காஞ்சிபுரத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கிறேன். காலைல 4:30 மணி எழுந்துச்சு காலையிலே இருந்து வந்தேன். 2030 வரைக்கும் பொங்கல், கிறிஸ்துமஸ், தீபாவளி எல்லாமே எங்களுக்கு தலை தான். இப்போ இன்னைக்கு தான் 2030 வரைக்கும் இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத் எல்லாம். ப்ரோ இதான் ப்ரோ சொல்றீங்க. அவங்க ரெக்கார்டு இவங்களே போட்டாங்களே ப்ரோ. கமலால இருந்து எல்லாருமே போட்டாங்களே. இதுவா தாண்டிடுச்சு. ஒரு மணி நேரத்துல எல்லாமே புக் ஆயிடுச்சு ப்ரோ. தலை தான் கிங். பாக்ஸ் ஓப்பனிங்க அவர் தான் கிங் மேக்கர். சும்மா சொல்றாங்க. அது வந்து நல்லா ஈக்குவலா ஹெல்த்தி காம்படிஷனா தான் ப்ரோ போயிருக்கும். அது இது அஃபோர்ட் பண்ணிருக்காங்க. தலை எப்பவுமே வந்து மங்காத்தா எத்தனை வருஷமா கேட்டு இருக்கோம். இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எதுவுமே அஃபோர்ட் பண்ணாது ப்ரோ மங்காத்தா எப்பவுமே. எனக்கா ப்ரோ அந்த செஸ் ஆடிக்கிட்டே வந்து சொல்லுவார்ல, அப்போ அவனை போடணும் அப்படின்னு போடுவோம். அது பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் கடைசி சீன்ல வந்து சொல்லுவார்ல, ரிவீல் ஆகும் பாருங்க அர்ஜுனும் வந்து. அது வந்து ரொம்ப இவனோட BGM தான். ஓகே சொல்லுங்க. ஹலோ மங்காத்தா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வாங்க சும்மா சதுருவீங்க. ஏற்கனவே எல்லாரும் சதுறாங்க. அப்படி பாருங்களேன் எல்லாருமே. ப்ரோ பண்ணிச்சு ப்ரோ. ஏற்கனவே 5000 டிக்கெட் ஏற்கனவே ஓடிச்சு ப்ரோ. இன்னும் டிக்கெட் இல்ல ப்ரோ. நான் டிக்கெட் இல்லாம வந்துக்கிறேன். அப்படியே கும்பல்ல போயிடலாமா பாத்துட்டு டிக்கெட் இல்லை இப்ப என்கிட்ட. ஆமா அப்படியே கும்பல்ல போயிடலான்னு பாத்துட்டு பார்த்தா டிக்கெட் செக் பண்றாங்க. அங்க டிக்கெட்டே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி. என்னது ப்ரோ? ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை கமலால போட்டுக்கிறேன் ப்ரோ. அந்த டிக்கெட்ல அப்படியே ரோஹிணின்னு போட்டு உள்ள போயிடலாமான்னு பாத்துட்டு ப்ரோ. வேற ஒரு பையன் வந்துக்கிறான். ஏற்கனவே ஒரு 16 டிக்கெட் அப்படியே அதுல உட்காந்து உள்ள போயிடலாமான்னு பாத்துட்டு நம்ம ஆள் பாத்துறீங்க போறா போல ரோஹிணி ஓடு. ரிலீஸ் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அது ரிலீஸ் ஆகல. பெரிய வந்து தெரிஞ்சே போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த இடத்துலயே சத்தியமா தலைதான். ரோஹிணினாலே தலைதான் ப்ரோ. தலைதான். யாராலையும் மாத்தவே முடியாது. இந்த கோட்பாடை மாத்தவே முடியாது. என்ஜாய் பண்ண உள்ள பூத்துறேன். எந்த ரீரிலீஸுக்குமே இந்த அளவு டிக்கெட் புக்கிங் ஆனதே இல்லை ப்ரோ. ரோஹிணினாலே தலை தான். அது சொல்லிதான் தெரியணும் இல்லை, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் ஷோ வந்து டிக்கெட் மொத்தமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்பயே டிக்கெட் இல்லாமல் நிறைய பேர் டிக்கெட் இருக்கா கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னே தலை தரிசனத்தை பார்க்க உள்ள போயின்னு இருக்கோம். இன்னும் டைம் வந்துச்சு. இப்போ போய் உள்ள போய் தலை தரிசனத்தை பார்க்கணும். புரியல ப்ரோ. கில்லியில ரெக்கார்டே கிடையாது. தலை நம்மது தான் ரெக்கார்டு. தலை பண்ற ரெக்கார்டு தான். பத்மபூஷன் அவார்டே குத்துக்கிறாங்க அஜித் குமாருக்கு. இதோட வேற என்ன வேணும் தலை? எங்களுக்கு வருஷம் ஒரு படம் விட்டா போதும் தலை. அரசியல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். நீ தெரிய ரிலீஸ் இல்ல ஜனநாயகமே விட்டு மோதி பார்த்தாலும் மங்காத்தா அடிக்கிற ரெக்கார்டை யாராலுமே பண்ண முடியாது. மங்காத்தா வச்சுட்டு படமே கிடையாது. எப்பயோ வந்த படமா இருந்தாலும் இப்பயும் பேசும், நின்று பேசும். இந்த ரெக்கார்ட் நின்று பேசும். ஓகேவா?